அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் சண்டே அப்படின்னாலே மோஸ்ட்லி பிரியாணி தான் இருக்கும். அதுவும் அம்மாவோட பிரியாணினா எனக்கு அதை தவிர வேறு எந்த ஃபுட்டுமே அவ்வளோ பிடிக்காது. எனக்கு வெளியே எந்த பிரியாணி சாப்பிட்டாலும் அம்மா செய்கிற பிரியாணி மாதிரி எனக்கு ஈடாகாதுன்னு ஃபீல் ஆகும். ஸோ இன்றைக்கி பிரியாணிக்கு வந்துட்டு முட்டை, ரைத்தா, நல்லா ஒரு பெரிய லெக் பீஸான ஒரு சிக்கன் 65, அது மட்டும் இல்லாமல் ஒரு பாயசம் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ ஈவினிங் போல் மால் போகலாமேன்னு சொல்லிட்டு மெரினா மால் வந்திருந்தோம். அண்ட் தசரா ஃபங்க்ஷன்னால் கொஞ்சம் சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூமில் என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு பர்ஃப்யூம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை வாங்கிட்டோம். பர்ஃப்யூமோட பேர் என்ன, அக்வா அண்ட் ஒயிட் மிஸ்ட். செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பேண்டலூன்ஸில் வந்து என்னோடய பேபிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தோம். அதுக்கப்புறமா லூயிஸ் பிலிப்லேயும் ஒன்று எடுத்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட இடத்துல பக்கத்தில் அமேசிங் ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை இருந்துச்சு. எனக்கு வந்து நேற்று போனதுலேயே வந்து பெஸ்ட்டாக வாங்கின ஒரு விஷயம்னா அது இதுதான். என் குழந்தைக்கே ஒரு சின்ன சூட்கேஸ் மாதிரி ட்ராவல் பேக் மாதிரி வாங்கியிருந்தோம். சீரியஸாக செம்ம குவாலிட்டி. அண்ட் வெளியே எங்கேயாவது போனால் ரொம்ப சேஃபாக வச்சுக்கலாம். அண்ட் சைடில் வந்து ஒரு சின்ன பவுச் மாதிரி கொடுத்துருந்தாங்க, சின்ன சின்ன இது வைக்கிற மாதிரி. அண்ட் பின்னாடி வந்துட்டு நம்ம கொண்டு போகிற சூட்கேஸில் வந்து இதை நம்ம பெல்ட் மாதிரி போட்டு மாட்டிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. அண்ட் அப்பா வந்து என் பாப்பாவுக்கு வந்து ஒரு பாலும் அண்ட் ஒரு பாட்டிலும் வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு. ஸோ ஃபைனலாக அங்கே வந்து ஒரு தசரா ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி லைட்லாம் போட்டிருந்தாங்க. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் அங்கே நின்று பார்த்துட்டு கிளம்பிட்டோம்.